ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில வீடியோக்களை சொல்லியிருந்தோம். கோழிகள் வந்து நம்ம ஒரு 5 கோழி 10 கோழி ஒன்றாவே வைக்கிறதுனால ஒன்று மாற்றி முட்டைகளை உடச்சிருது அப்படின்னு. அதுக்காக வந்து ஒரு இன்குபேட்டர் வாங்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த இன்குபேட்டருக்கு வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து என்கொயரி பண்ணோம். பெரம்பலூர், அப்புறம் வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணோம். எல்லோரும் சொன்ன ரேட்டு ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக தான் இருந்துச்சு. 1000 500 கூட குறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் வெளியூரில் வாங்குறத விட நம்ம லோக்கலில் ஒருத்தர் செஞ்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம அவர்கிட்டயே வாங்கிக்கலாம். அப்போ தான் சர்வீஸ்னால் டேரெக்டாக ஒரு ஆளாக வர முடியும். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார். அப்போ தான் அவர் நமக்கு சர்வீஸ்க்காக வந்து ஈஸியாக பண்ணித்தர முடியுங்கிறதுனால நம்ம அவர்கிட்டயே வாங்கிட்டோம். இவரும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா இண்டிகேட்டர், ஹீட் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் இருக்குது, ஹியூமிடிட்டி இண்டிகேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் எக்கோட டர்னர் அந்த இண்டிகேட்டர் எல்லாமே யூஸ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. வோல்டேஜ் மீட்ரு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்குபேட்டர் வந்து நம்ம இன்றைக்கி தான் முதல்ல வந்து லோட் பண்ண போகிறோம். நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம், இன்றைக்கி தான் லோட் பண்ண போகிறோம். நான் எப்பயுமே சொல்லுவேன், பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 6 மாதமாக வந்து அதற்கான கோழிகளுக்கான பண்ணை எப்படி அமைக்கணும், அதுக்கு என்னென்ன மருத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அதை ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு டைரி மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி தான் இன்குபேட்டரும். நான் இன்குபேட்டர் வாங்குறதுக்கு ஒரு 1 இயராகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நான் இன்குபேட்டர் வாங்கினேன். அந்த இன்குபேட்டர் வந்து ஃப்ரிட்ஜை மாடிஃபை பண்ணி கொடுத்தவங்க சர்வீஸுக்கு வரவே இல்லை. அதில் நான் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி 300 முட்டை வைக்கிற மாதிரி இன்குபேட்டர் ஃப்ரிட்ஜை மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா, அது முதல் ட்ரேவில் ஒரு டெம்பரேச்சரும், 2வது ட்ரேவில் ஒரு டெம்பரேச்சரும், 3வது ட்ரேவில் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. அதனால் அந்த மேல் ட்ரேவில் எங்கே அந்த கண்ட்ரோலர் கரெக்டாக வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கிற எக்கு மட்டும்தான் ஹேட்ச் ஆச்சு. மீதி 2 ட்ரேவும் ஹேட்சே ஆகலை, கருவே கூடலை. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. நான் சேல் பண்ண நண்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டும்போது வருவேன், நாளைக்கு வரேன், நாளான்னைக்கு வரேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு 15 நாள் இழுத்தடிச்சார். அதுக்கப்புறம் அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மெஷினுக்கான அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் சொன்னார். திரும்ப நம்ம வந்து மிஷினுக்கான அமௌண்ட்டை மிஷின் எடுத்துக்கோங்க, என் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துருங்க, ஏன்னா நீங்கள் சர்வீஸுக்கு வரல சொன்ன மாதிரி நான் சொல்லும்பொழுது அவர் வந்து சில விஷயங்களில் சொன்னார். சரி, நான் அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் நம்ம பழகினதுனால சரி அதை எதையுமே நான் கண்டுக்காமல் எனக்கு வந்து இந்த சர்வீஸுக்கான அமௌண்ட் மட்டும் கொடுங்க, நான் லோக்கலில் சர்வீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லோக்கலில் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 ஹேட்சிங் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த மிஷினுடைய அந்த செட்டப் வந்து மேட்ச் ஆகலை. அதனால் அந்த ஒரு ட்ரே தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் தூக்கி கடாச்சிட்டு நான் வந்து திரும்பவுமே கோழிக்கே போயிட்டேன். எந்த இன்குபேட்டர் நான் யூஸ் பண்ணவே இல்லை 2 வருஷமாக. இப்போ தான் திரும்ப நம்ம இன்குபேட்டருக்கு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம கோழிகள் வந்து லாஸ்ட்டாக வந்து 2 ஹேட்சிங் வச்சப்பயுமே நிறையா முட்டைகள் நமக்கு லாஸ் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இன்குபேட்டருக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி முடிவு பண்ணது வந்து 6 மாதமாக நான் வந்து இன்குபேட்டர் யார்கிட்ட வாங்கலாம் என்னன்னு சொல்லி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி திங்க் பண்ணி வீடியோஸ் பார்த்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நண்பரை நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட வாங்கியிருக்கோம். ஒரு ஆல்ரெடி எனக்கு தெரியும், இருந்தாலும் எல்லாரையும் விசாரிச்சுட்டு கடைசியில் இவர்கிட்ட நான் வந்து விசாரித்து நான் வந்து இன்குபேட்டர் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி தான் நம்ம வந்து முட்டை லோட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு லோட் பண்ணிவிட்டு அதோடய ஹேட்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஹேட்சிங் எனக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்றவங்க அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல மனுஷன் தான். ஓகேங்களா? நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ரொம்ப லாங்கில் இன்குபேட்டரோ எதுவுமே வாங்காதீங்க. ஏன்னா அவங்க சர்வீஸுக்கு வர்றதுக்கு டிலே பண்ணுவாங்க. டிலே பண்ணுறதுனால நமக்கு தான் லாஸு. அவங்களுக்கும் நம்ம சொல்கிற மாதிரி அவங்களும் நிறைய பேருக்கு டெலிவரி பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட வந்து கால் வரும், அதெல்லாம் ஓகே. பட் நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து உடனுக்குடன் சர்வீஸுக்கு வர்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யார் வந்து சேல் பண்ணாலும் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. 1000 ரூபாய் 500 கூட போனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வாங்குறது தான் எனக்கு தெரிஞ்சு மிக பெஸ்ட்டு. ரொம்ப லாங்லேருந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் போட்டு வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஏதோ பிரச்சனைனா அவங்க நேரடியாக வர மாட்டாங்க, கொரியர் அனுப்புங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு அது எல்லாமே அலைச்சல். அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப கிட்டக்க யார் இன்குபேட்டர் சேல் பண்ணாலும் அவங்கள்ட்ட இன்குபேட்டர் வாங்கிக்கோங்க. அதுதான் மிக சிறந்தது. ஸோ நம்ம வந்து எக் லோட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் மிஷின் ஆன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மிஷின் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணும்போது பாருங்கள், இங்கே டெம்பரேச்சர் காட்டுது, ஹியூமிடிட்டி வந்து 80 காட்டுது. ஏன்னா உள்ள ஹீட்டே இல்லை இல்லையா, அதனால் ஹியூமிடிட்டி காட்டுது. இது வந்து அந்த உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியான அந்த ஹியூமிடிட்டி எக்கு டர்ன் அதோட கண்ட்ரோலு. ஸோ மிஷின் நம்ம வந்து உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது டர்ன் ஆகுதுங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு வந்து காணி கொடுத்துருக்குறாங்க. உள்ளே பாருங்கள், டர்னர் இருக்குது, எக் டர்னர் இருக்குது, இந்த ட்ரே இருக்குது, ஆட்டோமேட்டிக் டர்னர் ட்ரே. இது அலுமினியத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா?
ஸோ எங்கள் மோட்டார் செட்டப் இங்கே பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி எக் லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அவங்க வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து 37.9 வந்தால் கட் ஆகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். வோல்டேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணது 214 வோல்ட் இருக்குது நமக்கு. ஸோ 220லேருந்து 240 வரையும் நம்ம இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இது பாருங்கள், இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 34 வந்திருக்கு, ஹியூமிடிட்டி 68.5 வந்திருக்கு. இதெல்லாம் டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணுறோம், இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் 37.1 வந்திருக்கு. இங்கே லைட், இந்த லைட் எரிஞ்சிட்ருக்கு தெரியுதுங்களா, அந்த லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம கட் ஆகுதான்னு கட் ஆகுதவங்களை காமிக்கிறேன். கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதா? 37.5க்கு தாண்டின உடனே நமக்கு ஆஃப் ஆகிடுச்சு. இதுதான் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 37.5 வச்சுருக்காரு. ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எக் எல்லாமே வச்சுட்டு எப்படி இந்த தடவை ஹேச்சிங் இருக்குன்னு பார்க்கலாம். பட் அவர் செட் பண்ணது வந்து 37.9, 38 வரையும் போகுது பார்க்கலாம். ஆனால் ஹீட்ரு ஆஃப் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பார்ப்போம் இது வரையும் போகுதுன்னு சொல்லிட்டு. மொத்தம் வந்து 67 முட்டை இருக்குது. இது நம்ம வந்து இப்போ வந்து இன்குபேட்டரில் வைக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போங்க நம்ம வந்து எக் லோட் பண்ணிட்டோம். மொத்தம் வந்து 67 முட்டை நம்ம வந்து லோட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் தான் யூஸ் பண்ணலை, ஹீட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில். உங்களை இப்போ பாருங்கள், உள்ள டர்ன் ஆகுது பாருங்கள். எக் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எக் டர்ன் ஆகுது பாருங்கள். டர்ன் ஆகி ஒரு பொசிஷனுக்கு வந்து நின்றுச்சு. ஸோ டெம்பரேச்சர் பாருங்கள் 35.3, 62.5ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல்லாகவே வந்து இன்குபேட்டரில் வந்து ஹேட்சிங்க்கு வச்சாச்சு. நம்ம வந்து ஃபைனலாக என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.